17ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், கஷ்டம், ரொம்ப புறப்படவே முடியாது, பிரிந்து போய். என்னை கேட்டுக்கொண்டு அன்பான தேவ பிள்ளைகளே, என்னுடைய 3 பிள்ளைகள் எந்த காரணத்தை கொண்டும் தேவனை அறியாத வீடுகளுக்கு எங்கள் பிள்ளை அனுப்புவதில்லை. அது பண்டிகை நாட்டில் இருந்தால் என் குடும்பத்தார் எல்லாரும், என்னை தவிர எல்லாருமே அந்த பழைய பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க தான். பழக்க வழக்கங்கள், என் சகோதரன் 2 சகோதரி எல்லாமே அந்த பாரம்பரியத்தில் இருக்கிறவங்க தான். ஐ நெவர் சென்ட் தெம். வேதம் சொல்லுகிறது, அவர் நடுவிலிருந்து புறப்பட்டு போய், பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். அசுத்தம் சொல்றது நீங்க நினைக்கிற அசுத்தம் இல்லை. தேவன் எதெல்லாம் கவனிக்க, தேவனுக்கு எதெல்லாம் விருப்பம் இல்லை அதெல்லாம் அசுத்தம் தான். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுக்கு எதெல்லாம் விருப்பம் இல்லையோ அதெல்லாம் அசுத்தம். இன்றைக்கு அந்த அசுத்தத்தை தான் மக்கள் விரும்புகிறோம். முதலாவது, நீங்கள் அவர் நடுவில் இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, என்ன பேசுவாங்க, என்ன தவறா புரிஞ்சுப்பாங்களே, நெவர். அவங்க 1000 புரிந்து கொண்டாலும் அவர் புரிந்து கொள்ளுதலுக்கு இணை எதுவும் ஆகாது. அவர்களே ஒரு நாளை பின்பற்றுவார்கள். என் குடும்பத்தில் ஆரம்பத்தை எதிர்த்தாங்க. அவங்களுக்கே தெரியும் நான் போகும் பாதை சரியான பாதை, இந்த பாதையில் வந்திருக்காவிட்டால் குடும்பம் ஒன்றுமில்லாமல் போயிருக்கும். என் உடன் பிறந்தவர்கள், என் சகோதர சகோதரிகள் ஒன்றுமில்லாமல் நான் இருப்பார்கள், நானும் ஒன்றுமில்லாமல் நான் இருப்பேன். எதுவும் சொல்லுகிறது, நீங்களும் அவர் நடுவில் பிரிந்து போய். அடுத்த வாசி சொல்லுகிறார், முதல்ல தொடாதிருங்கள். அப்படிங்க திராட்சை தோட்டத்துக்குள்ள போய் இப்படி குடிக்காம இருக்க முடியும்? சில பேர் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஓடாது. உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது ரொம்ப கடினம். ஆவியானவர் இல்லாவிட்டால், வார்த்தை இல்லாவிட்டால், வசனம் இல்லாவிட்டால், இட்ஸ் வெரி ஹார்ட் டு ஸ்டாண்ட். ஆவியானவர் சொல்லுகிறார், தொடாதிருங்கள். 2வது, அடுத்து சொல்ல போறேன், த பிளேஸ். 3வது, த ப்ரூஃப் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ். அவனுடைய கீழ்ப்படியாமையின் அடையாளங்கள் என்ன? கவனிங்கள். தேவ வார்த்தையை புறக்கணித்தான், தேவ சித்தத்தை புறக்கணித்தான், தேவ நோக்கத்தை புறக்கணித்தான். எங்கே போகக்கூடாது அங்கே போகினான். உங்களுக்கு சொல்றாங்க இல்லையா, கூடா நட்பு கேடாய் முடியும். திம்னாத்துக்கு போக வேண்டிய இடமே இல்லை, பெலிஸ்தில் இருக்கிற இடம். யோசித்து பாருங்கள், உங்கள் இடம் கூட